ஒரு நிமிஷம் கேளுங்க. 4 பேர் ஒரு மரத்தை வந்து வர்ணிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அது சுத்தமாக இலையே இல்லை, காஞ்ச மரமாக இருக்குன்ட்டு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆஹா, இலைகளோட பச்சை பசேல்னு பூத்து குலுங்குது அப்படின்ட்டு. மூணாவது ஒருத்தர் சொல்கிறாரு, அதில் அத்தனை பூக்கள் பூத்து இருக்குது தெரியுமா, அழகாக இருக்குது, அவ்வளோ பார்க்கறதுக்கு நிழலும் கொடுக்குது நிறையா அப்படிங்கிறாரு. நாலாவது சொல்கிறாரு, அத்தனை கனிகளோட ஹெவியாக அந்த மரம் இருக்குது, ஒரு கனியும் அவ்வளோ சுவையாக இருக்குன்ட்டு. அப்போது அவங்க சொல்கிறது தவறா? கிடையவே கிடையாதுங்க. 4 சீசனில் போய் அந்த மரத்தை அவங்க பார்த்துருக்காங்க, வேறு வேறு சீசனில். அப்போது வேறு வேறு காலகட்டத்தில் போய் பார்க்குறப்போ அந்த மரத்தோட தன்மை அப்படி இருக்குது. அப்படி தாங்க மனிதர்களும். ஒருத்தர் வந்து இவர் தவறானவர், இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி கிடையாது. இவங்க எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷனும் இருக்கும். அதனால் யாருமே வந்து எப்போதுமே தவறானவங்க கிடையாது. அதனால் நீங்கள் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர்னு